சமூகத்தின் சமநிலை தவறும். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தலைநகர் டெல்லி கிடுகிடுக்கு போயிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம், எழுச்சிமிக்க போராட்டம். ஆனால் இந்த முழக்கத்தின் விதை எந்த மண்ணில் போடப்பட்டது என்றால் பெருமை பொங்க சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் போடப்பட்ட விதை. இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டன. எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. ஏற்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஏற்க மாட்டோம் என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. நீட் தேர்வு தகுதி அறியும் தேர்வு என்றவர்கள் அதற்கு ஒரு முன்னோட்டு கொடுத்தார்கள், ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். இது தகுதி அறியும் தேர்வு, இது தகுதி அறியும் தேர்வு அல்ல, தகுதியற்ற தேர்வு என்று சொல்லி இந்த தேர்வுக்கு தடை கேட்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் எந்த ஒரு சட்டமன்றமும் நீட் விலக்கு மசோதா என்கிற அந்த சட்ட முன்வடிவை இயற்றவில்லை. தமிழ்நாடுதான் நீட் விலக்கு மசோதா இயற்றி காட்டி இந்தியாவுக்கு வழிகாட்டிய மாநிலம். இந்தியாவின் எந்த முதலமைச்சரும் இந்த தேர்வின் ஆபத்தை விளக்கி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதவில்லை. நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து எங்கள் முழக்கத்திற்கு பின்னால் யார் வருகிறீர்களோ இல்லையோ இந்த முழக்கத்தை வைப்பது எங்கள் கடமை, உங்களுக்கு இந்த கருத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லி அன்றைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். சட்டமன்றத்திலும் சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். அப்போது யார் அதை திரும்பி பார்க்கல, யார் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய அரசு, அதை வழிநடத்தக்கூடியவர்கள் கேள்வி பேசினார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? அன்றைக்கு தமிழ்நாட்டின் குரல் மட்டும்தான் தனிமைப்பட்ட குரல், தனித்து விடப்பட்ட குரல். ஆனால் அது தனித்துவமான குரல் என்பதற்கு இன்றைக்கு இந்தியாவை சாட்சியாக இருக்கிறது. அது தனித்துவமான குரல் என்பதனால் தான் தமிழ்நாட்டில் பற்ற வைத்த நெருப்பு இந்தியா முழுவதும் பற்றி பரவி இருக்கிறது என்னும் போது தமிழ்நாடு அமைதியாக இருக்கலாமா? சரி, எல்லாரும் ஏத்துக்கிட்ட போது நாம ஏன் எதிர்த்தோம்? அதுதான் இந்த மண்ணுக்கே உரிய சமூக நீதி பார்வை. நாம நமக்கு மட்டும் எப்போதுமே குறுக்கி சிந்திக்கிறது கிடையாது. அது இந்தியாவுக்கு ஆபத்தான தேர்வு என்றுதான் சொன்னோம். நீ பார்லிமெண்ட்ல சட்டமாக்கிட்ட, நாங்க சட்டமன்றத்தில் வேண்டாம் சொல்லிட்டோம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? அம்பேத்கர் எழுதிய, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? நாடாளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரம் எதற்கும் உண்டு, சட்டமன்றத்திற்கும் உண்டு. அப்ப நீ நாடாளுமன்றத்தில் வேணும்னு சொல்லிட்ட, சட்டமன்றத்தில் நாங்க வேண்டாம் சொல்லிட்டோம். உனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு என்றால் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய தலைவர்கள் நமக்கு தவறான அரசியலை கற்பிக்கவில்லை என்பதனுடைய அடையாளம் இது. எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்? கடைசியில எந்த போராட்டத்தை நம்முடைய தலைவர்கள் அடைகாத்தார்களோ அந்த போராட்டம் தான் இன்றைக்கு நாடு தழுவிய போராட்டமாக வெடித்திருக்கிறது. அப்போ ஒரு சரியான அரசியல் தான் இந்த மண்ணில் நடந்திருக்கு. அந்த அரசியலை கேலி பேசிவிட்டு, அந்த அரசியலை கிண்டல் செய்துவிட்டு ஒரு அரசியலை நோக்கி இளைஞர்கள் போகலாமா? போகக்கூடாது. உண்மையான அரசியலை நோக்கித்தான் இளைஞர்கள் அணி திரள வேண்டும். இந்த போராட்டம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அப்படித்தான் நாம் அடுத்தடுத்த அரசியலையும் நகர்த்த வேண்டும். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தமிழ்நாடு செய்து விட்டது. அதை ஏற்க வேண்டியது யார்? கேள்வி யாரை நோக்கி போனோம்? கேள்வி ஒன்றிய அரசை நோக்கி போக வேண்டும். அதை செய்ய மறுப்பது யார்? நீட்டு விலக்கை தர மறுப்பது யார்? பாஜக. பாஜகவை நோக்கி போக வேண்டிய கேள்வியை தமிழ்நாட்டில் எப்படி திரிக்கிறாங்க? எதிர்கட்சி மேல திரிக்கிறாங்க, திருப்பி விடுறாங்க. எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் இது! நாம் வைத்த கோரிக்கை ஒவ்வொன்றும் வரலாற்று பூர்வமான கோரிக்கைகள். அதைத்தான் இன்றைக்கு நீட் போராட்டம் சொல்கிறது. தமிழ்நாடு முன்வைத்த எதிலும் தோற்றதாக வரலாறு இல்லை. தமிழ்நாடு முன்வைத்த காலை பின்வைத்ததாக வரலாறு இல்லை. நீட் விஷயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பலத்தோடு இருக்கும் போதுதான் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வேளாண் சட்டத்தில் ஒரு புள்ளிக்கமாவை கூட மாற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் பெரும்பான்மை வலிமை உள்ள மோடி அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றதா இல்லையா? அதுதான் வரலாறு. ஒரு போராட்டம் அதை சாத்தியப்படுத்தியது. அதுபோல
நீட் விலக்கு வந்தே தீரும், நீட்டு தேர்வு ரத்தாகும், இளைஞர்களின் எழுச்சி அதை சாத்தியப்படுத்தும் என்று சொல்லி உங்கள் போராட்டம் வெல்லட்டும், இது நம் போராட்டம், இது நம் குரல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.